ஒரு சமயம் பாஸ்டர் பவுலோஸ், என்னுடைய பாஸ்டர் தான் ராமேஸ்வரம். அவர் ராமேஸ்வரத்துல இருந்து அவருடைய மகள் மேரிங்கிற அந்த சகோதரியை கூட்டிக்கிட்டு டிரைவர் 3 பேரும் வர்றாங்க ஒரு ஊழியத்துக்கு. அப்ப ராமேஸ்வரம் கிளம்பி வந்துட்டாங்க அவர் வச்சிருந்த ஒரு கார்ல. மானாமதுரை பக்கம் வந்தோடனே ஒரு லாரியோட மோதி கார் கவுந்து விழுந்துருச்சு. விழுந்ததுல பாஸ்டருக்கு நல்ல அடி, உடம்பெல்லாம் அடி, இங்க கிழிஞ்சு ரத்தம் கண்ணோட ஓடுது. அந்த பாப்பாவுக்கும் அது போல, டிரைவருக்கும் அது மாதிரி. ஆனா பெரிய பிரச்சனை இல்லை. இப்ப கவுந்தோடனே இவங்களாம் வண்டியில இருந்து வெளியே புரண்டு சந்தில பூந்துல வெளியே வந்து ஒருத்தருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, எந்த எலும்புகளும் முறிக்கப்படலை, மேலான அடிதானே அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்துருக்காங்க. கண்ணில் ரத்தம் ஓட மங்களா வர்றாங்க. ஒரு கூட்டம் மக்கள் ஓடி வந்திருக்கிறாங்க. ஒரு 100க்கு மேலான மக்கள் அங்கிருந்து இந்த லாரி காரு மோதினது நிமித்தம் அதை பார்த்துட்டு சில கிராமத்து மக்கள் ஓடி வந்திருக்கிறாங்க. இவர் உடனே சொன்னாராம், மறுபடியும் அப்படியே படுத்துக்கங்க அப்படின்னாராம். இவங்க ஏன்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயத்துலதான் அவங்களுக்கு இயேசுவை சொல்லணும். உடம்பெல்லாம் ரத்தம், கண்ணுக்கு மேல அடிப்பட்டு ரத்தம் ஓடுது, கண்ணுக்குள்ளெல்லாம் ரத்தம் ஓடி மடி மங்களா பாக்குறாங்க. படுத்துக்கிட்டாங்க. இந்த சனமெல்லாம் வந்து ஆரவாரத்தோட வந்து ஐயோ ஐயோன்னு தூக்குறாங்க. தூக்கும் போது எங்க பாஸ்டர் லேசா தலையை தூக்கி பார்த்து, எல்லாம் அமைதியா இருங்க அப்படின்னு. இவர் எழுப்பி நின்றுருக்காரு. அமைதியா இருக்கிற வச்சுட்டு அப்ப நச்சை சொல்றாரு, ஆபத்து காலத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. அந்த ஜனங்கள்லாம் கப்பு சுப்புன்னு கேட்டுக்கிருக்காங்க. நான் இயேசு வழிபடுறேன், நான் ஒரு ஊழியர், இதனுடைய மகள் டிரைவர். இவ்வளவு பெரிய ஆபத்தை நீங்க பார்த்தீங்க. லாரி காரு நேருக்கு நேரம் மோதியும் காரு நொறுங்கி கிடக்கு. உங்க கண்ணு முன்னாடியே எங்க எலும்புகள் ஒடிக்கப்படல, எங்களுக்கு உயிர் சேதம் வரல. நாங்க இந்த ரத்த சிந்துனா ஆண்டவருக்காக ரத்த சாட்சியம் மறிக்கவும் தயாரா இருக்கிறோம். அவர்தான் இயேசு. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எங்களோடு இருக்கிறனால எங்களை காப்பாத்தினாரு. அவரை வழிபட்டா நீங்கள் மீட்கப்படுவீங்க, நீங்கள் தப்புப்பீங்க. செத்து போனா இன்னொரு வாழ்க்கை இருக்கு, மோட்ச லோகம், அங்க போனோம்னு ஒரு காஸ்பல்லவே அறிவிச்சிட்டாரு. அவ்வளோ பேருக்கும். அல்லேலூயா. அவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல பார்த்து அனுப்பிட்டாங்க. 1 மாசம் கழிச்சு வந்து அந்த ஊர்ல வந்து அந்த மக்களை சந்திச்சுட்டு அவங்களுக்கு திரும்ப நச்செய்தி சொல்லி அங்க ஒரு சபையும் ஏற்படுத்தினார். இந்த நிலையிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்துற அந்த ஊழியர்